ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்ல காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் சரியா? அதாவது நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு அத யூடியூப் சேனல்ல ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? நம்ம சேனல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ஏன்னா, பாதி தூரம் நம்ம ஆன்லைன்ல பண்ணுவோம். பாதி தூரம் நம்ம ஆஃப்லைன்ல பண்ணுவோம். அதுவும் சில விஷயங்கள்லாம் புரியாது. ஸ்லைடிங் ப்ராசஸ்னா என்ன? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்றது? எப்படி வந்து சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க? இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க நீங்க முழுமையா அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால நம்ம சேனல ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து அதாவது ரேங்க் லிஸ்ட். இது வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் இயர் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரிக்கு 4 பேர் வந்து என்னாச்சு பார்த்தா அப்ளை பண்ணியிருக்காங்க. இத தெளிவா நீங்க பார்த்துக்கங்க. சரியா? அதாவது ஜெனரல் ரேங்க் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது ஜெனரல் ரேங்க், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் அவங்க என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அவங்க எடுத்த கட் ஆஃப், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க். நமக்கு எப்பயுமே ஜெனரல் ரேங்க்கும் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்கும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சரியா? எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு இருக்கிற சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, மொத்தமா நமக்கு இருக்கிற சீட்டு வெறும் 5000 சீட்டுக்குள்ள தான் இருக்கு. சரியா? அந்த சீட் மேட்ரிக்ஸ வந்து நான் தெளிவா உங்களுக்காக என்னாச்சு பார்த்தா அடுத்த வீடியோ நான் குடுக்குறேன். சரியா? எவ்வளோ சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு, எவ்வளோ சீட் வந்து பிரைவேட் காலேஜ்ல இருக்கு. மொத்தமே வெறும் 5000 சீட்டு தான் இருக்கு. ஆனா எவ்வளோ பேர் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 26,961 பேர் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ, இல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிசல்ட்ட ஒட்டி இந்த மாரி டைம்ல நம்ம வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜ்ல போட்டோம் அப்படின்னா, டொனேஷன் இல்லாமயே நம்ம போடலாம். அதுவும் இல்லாம சில முக்கியமான யுனிவர்சிட்டீஸ்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஆர்எம் இருக்கட்டும், இல்ல வந்து தனலட்சுமி சீனிவாசனா இருக்கட்டும், இந்த மாரி யுனிவர்சிட்டிலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து என்னாச்சும் போடலாம். இந்த டைம்ல நம்ம போட்டோம் அப்படின்னா, ஃபீஸும் கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா, நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. அடுத்து இந்த 199 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 அவுட் ஆஃப் 200 நீங்க பார்த்துட்டீங்க. 199, 198 உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது டிஎன்ஏயு அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேம்பஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. சரியா? மொத்தமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 60+60 தான் இருக்கு. அதுலயும் உங்களோட கம்யூனிட்டிக்குன்னு சொல்லும்போது பிரிஞ்சு என்னாச்சு பார்த்தா போயிடும். சரியா? அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதாவது எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் வேணும். ஆனா வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும். அதுவும் முக்கியமா கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ் தான் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இங்க பாருங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 100 பேரு அதாவது 100 பேரு 197 கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. அப்ப 100 பேர் சரி 100 பேர கூட விட்டுருங்க. ஒரு 200 பேர் கூட எடுத்துக்கலாம். சரியா? 200 பேர் அந்த காலேஜுக்கு போட்டி போறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 196 கட் ஆஃப் வரைக்குமே 200 பேருக்குள்ளயே வந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்தா உங்களுக்கு வந்து நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க பார்த்துங்க. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்க கவர்மெண்ட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 600 சீட் தான் இருக்கும். சரியா? அப்போ 600 சீட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1000 பேர் நம்ம பார்க்கலாம். சரியா? 600 சீட்டுக்கு 1000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுட்டோம்னாலும், 1000 பேருக்கே கட் ஆஃப் வந்து எவ்வளோ வருது பாருங்க. 190.5 வேணும். சரியா? சரி சார், ஒரு 1500 பேர நம்ம பார்க்கலாம். ஒரு 1500 பேருக்குள்ள வந்துட்டா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1500 பேருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க தெளிவா. எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு? 188. நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். 185க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஏன்னா, நீங்க வந்து கவுன்சிலிங் மூலியமா நெறைய பேர் என்ன தவறுதலா நெனச்சுக்கிறீங்க, போனோம் அப்டின்னா ஃபீஸ் வந்து குறையும். ஃபீஸ் வந்து குறையும்னு நெனச்சுக்கிறீங்க. ஆனா ஃபீஸ் வந்து ஒரு 10,000 இல்ல 20,000 குறையும். நம்ப ரெஃபர் பண்ணக்கூடியது எல்லாமே கவுன்சிலிங் ஓட காலேஜ் தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம். கவுன்சிலிங் மூலியமா தான் சீட்டே எடுக்க போறோம். இருந்தாலும் அந்த காலேஜ முன்னாடியே போய் நம்ம விசிட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த காலேஜ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு அட்மிஷன் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுற மாரியாவது நம்ம பண்ணா தான் அந்த காலேஜ விசிட் பண்ண விடுவாங்க. அப்பதான் அந்த காலேஜ பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்காக தான் உங்கள வந்து கூப்பிடுறோம். அதனால உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்டின்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. தேங்க் யூ. அதனால 185க்கு மேல எடுத்தா தான் நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கிறோம். பார்த்துக்கங்க. தேங்க் யூ.